பாலினுடைய குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதில் வந்து ஃபேட் வந்து 8% 7-9 வரும். சரி, புள்ளியோ அல்லது மறையோ கலந்துருந்தால் அது காராம்பஸ் இல்லை. இது சுத்தமாக பியூரான காராம்பஸ். உங்கள்கிட்ட எத்தனை காராம்பஸ் இருக்குங்க? தேர்லேயே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 காராம்பஸ் கண்டு தான் இருக்குது. பார்த்துட்டிங்கன்னா எல்லா மாடுகளுக்கும் கொம்பு சீவி அழகாக வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் இருந்தாலும் பாரம்பரியத்தை விடக்கூடாதுங்கிறக்காக அந்த மாடுகளை வளர்க்கணுங்கிற காரணத்துக்காக வாங்கி போகிறோம். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நாள் மலையில நல்லா இருக்கு. 10-20 வருஷமா கடைபிடிக்கிறேன். உங்க பேர் என்ன? இந்த வருஷம் இல்லை, 3 வருஷம் வந்துருக்கோம். 3 வருஷமா வந்திருக்கீங்க. அம்மா 20 வருஷமா ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. நான் இப்போ வந்தோம். 7 வருஷமா இதே இடத்துல தான் போட்டுக்கிறேன். எப்பவுமே நம்ம கடையில் கரும்பால் 10 ரூபா மட்டும்தான். அதே மாதிரி நம்ம மக்களையும் வந்து வவால் மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் தொங்க விட்டீங்க எல்லாத்தையும். நல்லது இல்லை. ஃபர்ஸ்ட் பார்க்கறது ஜும்கா. வாங்குறமோ இல்லையோ சும்மாவது நின்று பார்ப்போம். பட் கூட வரவால் பொறுமையாக வரணும், பறக்கக்கூடாது. இங்கே வாங்குறனோ இல்லையோ ஒரு கலெக்ஷன் எனக்கு நின்று பார்க்க ரொம்பவே பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. $10,000 15,000 20,000 30,000 40,000 ஒரு கண்ணு 50,000 ரூபா இருக்கு. கண்ணு மாடே வந்து அந்த ரேட்டு வருது. இந்த காராம்பஸ் கண்ணெல்லாம் 40,000 ரூபா வரும். எதுங்கண்ணா? இங்கே இருக்குதான் காராம்பஸ் கண்ணுன்னு சொல்கிறேன். இதே 40,000 ரூபா வரும். சரி சரிங்கண்ணா. ஆனால் அந்த காராம்பஸ் அப்படிங்கிறதுனா என்னென்ன ஸ்பெஷல்? அது காராம்பஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாக்கு கருப்பாக இருக்கணுங்க, காம்பு கருப்பாக இருக்கணும், கொம்பு கருப்பாக இருக்கணும், உடல் பூரா கருப்பாக இருக்கணும், ஒரே நேரத்தில் இருக்கணும், 2 நேரம் கலந்து இருக்கக்கூடாது. புள்ளியோ அல்லது மறையோ கலந்துருந்தால் அது காராம்பஸ் இல்லை. இது சுத்தமாக பியூரான காராம்பஸ். இது வந்து கோயில் சிவாலயங்களில் சாமிகளுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு பால் தான் பயன்படுத்துவாங்க. அதனால தான் என்னுடைய சிறப்பு. அதே மாதிரி வந்து வயதானவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் குழந்தைகளுக்கும் இதனுடைய பால் கொடுத்தா ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தியாக இருக்கும். மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றவங்க கூட இதனுடைய பாலை குடித்தா மருந்து மாத்திரைகளுடைய சக்தி, அந்த மருந்து மாத்திரை எடுக்கலனா கூட அதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும். அதான் என்னுடைய பாலுடைய சிறப்பு. அதனால தான் என்னுடைய கண்ணு இது மாதிரி மாடு வந்து பெருசாகிற போது பார்த்தீங்கன்னா, அதாவது சினை மேலே ஒரு மாடு 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் ரூபா வரைக்கும் விற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாடு காராம்பஸுக்கு மட்டும் நம்மகிட்ட எத்தனை காராம்பஸ் இருக்குங்க? தேர்லேயே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 காராம்பஸ் கண்டு தான் இருக்குது. இவர் சக்திவேலன்கிட்ட 2 இருக்குது. அந்த பக்கமாக சைடில் ஒரு 4-3 இருக்குது. அவ்வளோதான். ஓகேங்கண்ணா. இதுதான் காராம்பஸனுடைய மாடு. மொத்தமே 4-5 தான் இருக்கும். 4-5 தான் இருக்கும். நன்றிங்கண்ணா. உங்கள் பேருங்கண்ணா? எந்த ஊரில் இருந்து வரீங்க? கார்த்திக்னு சொல்கிறதுங்க. நம்ம சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி. சரி, தேங்க்யூ. இங்கே பார்த்துட்டிங்கன்னா எல்லா மாடுகளுக்கும் கொம்பு சீவி அழகாக வச்சுருக்கிறாங்க. அதெல்லாமே பார்க்க முடியுது. கொம்பு சீவி இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. இங்கே வந்துட்டு நிறையா காளை மாடுகள் இருக்குது. நேற்று வந்ததை விட இன்றைக்கி வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஏகப்பட்ட மாடுகள் வந்து வந்திருக்கிறத வந்து தற்பொழுது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இங்கே வந்து பாருங்கள் எத்தனை மாடுகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க கூட்டிகிட்டு போகிறாரு. ஒரு கண்ணுக்குட்டியை வந்துட்டு 2 பேர் பிடிச்சிட்டு போகிறது அது எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். நான் எந்த ஊர்லேருந்து நான் வரேங்க? காங்கேயம். அந்தியூர் சந்தைக்கு எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? வந்து ஒரு 10-15 வருஷமா வந்துட்டு இருக்கேன். 5 வருஷமா வந்துட்டு இருக்கீங்கன்னா மாடு 68 வயசு. சரிங்கண்ணா. கிட்டத்தட்ட ஒரு 35-40 வயசுலேருந்து வந்துக்கிட்டு இருக்கிறேன். எத்தனை நாள் வருவீங்கண்ணா? நாங்கள் 3 நாள் வருவோம். 3 நாள் வருவீங்க. இப்போ மாடுக்கு இது கொண்டு வந்துருக்குறாங்களா? இல்லை வாங்குறதுக்கு வந்துருக்குறீங்களா? அண்ணா இந்த பொங்கனூர் மாடு இருக்குல்லங்க, குட்டை மாடு. சரிங்கண்ணா. அந்த மாடலில் என்ன விலை வருங்கண்ணா? 30, 25, 40, 1 லட்ச ரூபா வரைக்கும் கூட இருக்குறாங்க. ஒரிஜினல் வெரைட்டி வந்து 1 லட்சம். சரிங்கண்ணா. ஆனால் அந்த குட்டை மாடுகள் எதுக்கு நான் பயன்படுத்துவோம்? குட்டை மாடுகள் வந்து பால் பேச்சிருக்கு. பாலினுடைய குவாலிட்டி நல்லா இருக்கும். அதில் வந்து ஃபேட் வந்து 8% 7-9 வரும். சரிங்க. எஸ்என்எஃப் நல்லா வரும். சரிங்கண்ணா. எறும்பால் மாதிரி இருக்கும். எறும்பால் மாதிரி இருக்கும். எவ்வளோ லிட்டர் கறக்குங்கண்ணா? அது சாதாரணமாக 1.5 லிட்டர், அதிகபட்சம் 1.5 லிட்டர். அதிகபட்சம் 1.5 லிட்டர். 1 லிட்டர். 1 லிட்டர் காலையில் 1 லிட்டர், சாயங்காலம் கண்ணுக்குட்டிக்கு போகும் 1 லிட்டர் கறக்கலாம். 1 லிட்டர் கறக்கலாம். அண்ணன் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு 5 பேர். நாங்கள் வந்து ஒரு 35 மாடு வச்சு அதிலிருந்து சாணத்தை பேஸ்ட் பண்ணி விபூதி பண்ணுறேன். அதில் வர்ற வேஸ்ட்டை வச்சு பாத்திரம் விளக்குற பவுட்ரு பண்ணுறேன். வரட்டியே பவுட்ரு பண்ணி கம்ப்யூட்டர் சாம்பிராணி பண்ணுறேன். அதில் வந்து பச்சரிசி மாவு, வெள்ளை குங்குளியம், சாம்பிராணி, வெண்கடுகு, வெட்டிவேர் இதெல்லாம் போட்டு கம்ப்யூட்டர் சாம்பிராணி பண்ணுறேன். அக்னி கோத்திரம் பண்ணுற மாதிரி. முத்தூர்லேருந்து கொடுமுடி போகிற வழியில் 2வது கிலோமீட்டரில் மேட்டுக்கடை. உங்கள் பேருங்கண்ணா? கோவர்சினி கோசாலை. கோவர்சினி கோசாலை. ஆமாம். ஓகே. பார்த்ததோட இன்றைக்கி வந்துட்டு மாடுகளோட வரத்து வந்து அதிகமாக இருக்குது. நிறையா மாடுகள் வந்திருக்குது. அதெல்லாமே பார்க்க முடியுது. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இன்னும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னும் இந்த ரேஸ் நடக்கிறதுக்கான வண்டி மாடு எல்லாமே வந்து கொண்டு வருவாங்க. அதையும் வந்து நம்ம அப்பப்போ பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாட்டை கடைக்கு வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு சாட்டை கயிறு எல்லாமே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இதை பற்றி கடைக்காரர்கிட்ட வந்துட்டு மஞ்சு வந்து கேட்பாங்க.
அண்ணா வணக்கங்கண்ணா, நீங்க எந்த ஊரு? நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி தாலுக்கா செம்பூதி வில்லேஜ். ஓகே. இங்கே வந்து நாங்கள் எப்போதும் கண்ணபுரத்துக்கு போவோம் மாடு வாங்குறதுக்கு. இந்த வருஷம் போகல, அதனால இந்த சந்தைக்கு அந்தியூர் சந்தைக்கு வந்தோம். மாடு வாங்கியிருக்கோம். மாடு வாங்கியிருக்கோம். ஆமாம், நாங்களாம் பரம்பரை விவசாயி. எங்கள் தாத்தா காலத்தில் வந்து அப்பா காலத்துலேருந்து விவசாயி. ஆனால் நாங்கள் விவசாயத்தில் விட்டுட்டு இப்போ தொழில் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் மாடு வளர்க்கணும், மாடு வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஜாதியில் பிறந்தவங்க நாங்களாம். அதுக்காகவே இந்த மாட்டை வாங்கி கொண்டு எத்தனை மாடு வாங்குனீங்கண்ணா இங்க? இப்போ 3 மாடு வாங்கியிருக்கோம். இப்போ மட்டும் 3 மாடு வாங்கிருக்கீங்க. எவ்வளவுங்கண்ணா விலையை பத்தி சொல்லுங்க. விலை வந்து 1.5 லட்சம் ரூபா 3 மாடு. வாவ். ஆனால் இப்போது மாடுகளுக்கு வந்துட்டு சுழி பார்ப்போம் இல்லைங்கண்ணா, நம்ம அந்த சைட்லேயும் உங்கள் புதுக்கோட்டை சைட்லேயும் சுழி பார்க்குற வழக்கம் சொல்லி பார்த்தா வாங்குவோம். சொல்லி பார்த்தா வாங்குவோம். சுழி பார்த்தா வாங்குவோம். சுழி சுத்தம் எல்லாமே வால் எல்லாமே பார்த்தோம். காலு வால் கொம்பு எல்லாம் பார்த்தா வாங்குவோம். எல்லாமே பார்த்து தான் வாங்குவோம். ஆனால் இப்போது புதுக்கோட்டையில் இருக்கிற மாடுகளுக்கும் நம்ம அந்தியூர் சந்தையில் இருக்கிற மாடுகளுக்கும் விலைகள் வித்தியாசம் எப்படி இருக்குது? எல்லாம் விலைகள் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. நம்ம விவசாயம் கம்மியாக இருக்கிறதுனால இப்போ மாடு வச்சு உழவு ஓட்டுறது, தண்ணி அரைக்கிறது, வண்டி ஓட்டுறதுல மாட்டு வண்டி ஓட்டுறதுலாம் இல்லை. இருந்தாலும் பாரம்பரியத்தை விடக்கூடாதுங்கிறக்காக இந்த மாடுகளை வளர்க்கணுங்கிற காரணத்துக்காக வாங்கி போகிறோம். ஆனால் உங்கள் பேருங்கண்ணா? சேதுராமன். சேதுராமன். எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நாங்கள் ஒரு 6 பேர் வந்து 6 பேர் வந்திருக்கீங்க. நன்றிங்க அண்ணா. எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? குருவரெட்டி இருக்கேன். குருவரெட்டி தானே அண்ணா. நம்ம இந்த கடையெல்லாம் எத்தனை வருஷமாக இங்கே போட்டிருக்கோம்? கடை இங்கே கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக போடுறோம். 50 வருஷமா போட்டீங்க. அண்ணா, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அதாவது இந்த சாட்டையை வாங்கிட்டு போனா குருநாத சாமி அவங்க கூட வரதா ஒரு ஐதீகம்னு சொன்னாங்க. அது பத்தி என்னங்க? ஆமாங்கண்ணே, அது அவங்களுடைய விருப்பம் தானே. அது இப்போ நீங்கள் ஒரு சாட்டை வாங்குறீங்க, சும்மா போகக்கூடாது, வீட்டுக்கு போகும்போது ஒன்று வாங்கிட்டு போகலான்னு வாங்கிக்கிறீங்க, அவ்வளோதான். வீட்டில் கொண்டு அப்படியே மாட்டி வச்சுருவாங்க, சாமிகிட்ட வைப்பாங்க, வச்சு இது பண்ணுவாங்க. மாடு இருக்கவங்களும் வாங்குவாங்க, இல்லாதவங்களும் வாங்குவாங்க, குதிரைக்காரரும் வாங்குவாங்க, சும்மா வரவங்களும் வாங்குவாங்க. ஆனால் இன்னைக்கு கடையில் எப்படி இருக்குன்னா, எத்தனை வருஷமாக நாங்கள் கடை போட்டுருக்குறோம்? நான் ஒரு 20 வருஷமாக கடை போட்டுருக்கேன். 20 வருஷமா? வருஷம் ஓட்டில் தான் போடுவேங்க. 3 வருஷம் மழை அதிகமாக இருந்துச்சு, அது கொஞ்சம் நஷ்டம். இந்த வருஷம் மழை இருக்குது, அதனால் நாங்கள் டீ பானிபூரியோடு நிறுத்திட்டோம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் நாள். மழை இல்லைன்னா நல்லா இருக்கு. மழை இருந்தால் கொஞ்சம் காலிஃப்ளவர் சில்லி எல்லாமே இருக்குது நமக்கு. எல்லாமே தயார் நிலையில் இருக்குது. ஆளுகள்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சரிங்க. நம்ம பக்கத்தில் மரவங்குட்டைங்க எல்லாம் மாடு கொண்டு வந்துருக்குறாங்களா? எத்தனை மாடு கொண்டு வந்துருக்குறோம்? நம்மளுக்கு ஒரு 4-5 மாடு இருக்குங்க. 5 மாடு இருக்குங்க. இந்த வருஷம் திருவிழா எப்படி இருக்குதுங்க? நல்லா இருக்கு. எதிர்பார்த்ததோட கூட்டம் அதிகமாக இருக்குங்களா? மழை ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சுன்னா சிறப்பாக இருக்குங்க. நீங்க பேசுறீங்க, நீங்க தான் அங்கிருந்து பார்க்க அழகா இருந்தீங்க ரொம்ப. பேசலாமா? அக்கா வணக்கம்க்கா. நீங்க எந்த ஊரு? எடப்பாடி. சரி, இங்க எத்தனை வருஷமா கடை போட்டிருக்கீங்க? நாங்கள் ஒரு 10-20 வருஷம். 10-20 வருஷமா கடை போட்டிருக்கீங்க. உங்க பேர் என்ன? என்னது? சந்திரா. ஓகே. நம்ம சந்திராமா வந்து முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே கடை போட்டிருக்காங்க. மழை வந்தால் கஷ்டம். மழை இல்லைன்னா கொஞ்சம் சந்தோஷம். நீங்கள் எத்தனை நாள் இங்கே தங்கியிருப்பீங்க? நாங்கள் இந்த வாரம் திங்கக்கிழமை வந்தோம், அடுத்த வாரம் திங்கக்கிழமை. ஒரு வாரம் தங்கியிருப்பீங்க. சரிங்க. உங்கள் கூட எத்தனை பேர் வந்திருக்காங்க? எங்கள் தம்பி மட்டும், எங்கள் பையன். நீங்கள் 2 பேர் தான் வந்திருக்கீங்க. ஹாய். நீங்கள் என்ன கடை போட்டிருக்கீங்க? விலோடு கடை தான். எத்தனை நாளாக கடை போட்டிருக்கீங்க? இல்லை இந்த வருஷம் தான் வந்திருக்கீங்க? இந்த வருஷம் இல்லை, 3 வருஷம் வந்துருக்கோம். 3 வருஷமா வந்திருக்கீங்க. எங்கள் அம்மா 20 வருஷமா ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. நான் இப்போ தான் வந்தோம். இப்போ தான் வரீங்க. எந்த ஊர்லேருந்து வரீங்க? எங்களது ஆம்பூர், தமிழ்நாடு. ஓகேண்ணா. ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆக்சுவலாக வந்துட்டு சும்மா ஜாலியாக வந்துட்டு எப்படி போய்கிட்டு இருக்கிறான்னு பாருங்கள். முதல்ல அவங்ககிட்ட பேட்டி கேட்டோம். ஆனால் அந்த ஷோவில் எந்த இடத்துல நான் நடக்கும்? அங்க பாருங்க எவ்வளோ கரும்பு இருக்குது. குருநாசாமி கோயிலுக்கு வந்துட்டு கரும்பு ஜூஸ் பிடிக்காம போனதா ஒரு சரித்திரம் இருக்கா? இல்லவே இல்லை. பாருங்க எவ்வளோ கரும்பு இருக்கு. வாங்க கடைக்காரர்கிட்ட பேசிடுவோம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம். எங்கிருந்து வரீங்க? நாங்கள் ஈரோடுலேருந்து வரோம். ஈரோடுல இருந்து. சரி. பெருந்தலூர், ஈரோடு. எத்தனை வருஷமா கடை போட்டிருக்கீங்க? ஒரு 6-7 வருஷமாக போட்டிருக்கோம். 6-7 வருஷமா போட்டிருக்கீங்க. இந்த எத்தனை நாள் தங்கியிருப்பீங்க இங்க? நம்ம ஒரு வாரம் தங்கியிருப்போம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தங்கியிருப்போம். உங்களுக்கு கரெக்டாக வியாபாரம் ஆகிருவாங்கன்னா நீங்கள் அங்கே மழை இல்லாமல் இருந்தால் நம்மளுக்கு வியாபாரம் ஆகும். மழை இருந்தால வேஸ்ட் தான் பண்ண முடியாது. மழை வராத வரைக்கும் நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஆக்சுவலாக தம்பி கடையில் வந்துட்டு 2 கரும்பால் குடிச்சிட்டு அடுத்த ஒர்க்கை வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம கொடுத்துருக்காராம். பரவாயில்ல. தேங்க்ஸ்டா. வேற லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குது. எத்தனை வருஷமான கடைக்கு வந்துருக்கோம்? இங்கே வந்து 7 வருஷமாக வந்துக்கிறேங்க. 7 வருஷமாக இதே இடத்துல தான் போட்டுக்கிறேன். எப்போவுமே நம்ம கடையில் கரும்பால் 10 ரூபா மட்டும்தான். எத்தனை நாள் இருந்தாலும் 10 ரூபா தான். இங்கே எல்லோரும் வாங்க வருகிறாங்க. கண்டிப்பாக குருநாசாமிகளுக்கு கண்டிப்பாக எல்லாம் வரணும். சரிங்க. பாரியோட வேண்டும் கரும்பால் சார். மக்களே, நம்மளுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க.
வணக்கங்கண்ணா. வணக்கம் மேடம். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நமக்கு வந்து மெட்ராஸ்ல இருந்து வரோம். மெட்ராஸ்ல இருந்து வரீங்க. ஸோ இது பொதுவாக மரண கிணறுன்னு சொல்லுவாங்க. இதை பத்தி எங்களுக்கு சொல்ல முடியுமா? எல்லாம் வந்து 3 பைக்கு 5 கார் ஓடுதுங்க மேடம். 4 கார் ஓடுதுங்க மேடம். 4 கார். மற்ற துறையில ஏதாவது போட்டிருக்கீங்களா? எல்லாமே போட்டிருக்கு. ரேஞ்சர் போட்டிருக்கு, ஜெயிண்டில் போட்டிருக்கு, கொலம்பஸ் போட்டிருக்கு. ஓ எல்லாமே உங்களுக்கு தானாங்க? ஆமாங்க. எத்தனை வருஷமா நீங்க தூரி போட்டிருக்கீங்க? நாங்கள் ஒரு 10 வருஷமா வந்துட்டு இருக்கோம் மேடம். 10 வருஷம் வந்திருக்கேன். உங்களுக்கு மழை வந்தா எப்படி இருக்கும்? மழை வராது? மழை வந்தால் எல்லாருக்குமே கஷ்டம் தான் மேடம். மழை வரலன்னா நல்லா இருக்கும். மழை வரலாம் நல்லா இருக்கும். மக்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? மக்களுக்கு என்ன வந்து ஆகவசமா சாமி கும்பிட்டு ஆட்டினங்கள்லாம் ஆடிட்டும் நல்லா இருக்கட்டும். மரண கிணறுக்கு வந்து ஒரு சில பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, வண்டி ஓட்டுவாங்க. அவங்கள பத்தி ஏதாவது சொல்லுங்களேன். ஒவ்வொருத்தரும் பாம்பேலேருந்து வந்திருக்காங்க, சூரத்துலேருந்து வந்திருக்காங்க. மரண கிணறு ஓட்டுறாங்க. லேடிஸ் எல்லாம் வந்து பாம்பேலேருந்து வந்திருக்காங்க. எல்லாம் பைக் ஓட்டுவாங்க, கார் ஓட்டுவாங்க. வந்தால் பார்க்கலாம். ஸோ வந்தால் எங்களுக்கு ஒரு அட்டகாசமான ஷோ கேரண்டியா? பக்காவாக இருக்குது மேடம். அதெல்லாம் எந்த மேட்டரும் இருக்காது. சூப்பராக இருக்கும். மறக்காம வந்து விசிட் பண்ணி பாருங்க. வந்து அண்ணா வணக்கம். வணக்கம். ஆனால் போன வருஷம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த தலையில சுத்துற தூரி வந்து இந்த இடத்துல போட்டிருந்துச்சு. அது வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வருஷம் அதே மாதிரி பிரம்மாண்டமான தூரிகள் நிறைய வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரிங்க. அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கு? அந்த மாதிரி தான் வந்திருக்கு பாருங்க. அதுதாங்க தலையில சுத்துறது. ஓ சரி சரி சரிங்கண்ணா. தலையில சுத்துறது. ரேஞ்சரு பிஸ்வில் வந்திருக்கு. ஓகே ஓகேங்கண்ணா. டோரா வந்திருக்கு. ஓகே ஓகே. போஸ்டர் வந்திருக்கு, கொலம்பஸ் வந்திருக்கு. ஓகேங்கண்ணா. ஆனால் இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இது வந்துட்டு தலையில சுத்துற தூரி. இதுதான் போன வருஷமும் இதே தான் வந்துருந்துச்சு. போன வருஷம் இதுக்கு தான் வந்து மக்கள் வந்து அதிகமா வந்து ரொம்ப சந்தோஷமா ஆடினாங்க. முதல் பெர்மிஷன் கொடுத்தாங்க. அதே மாதிரி நம்ம மக்களையும் வந்து வவால் மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் தொங்க விட்டீங்க எல்லாத்தையும். நல்லது நல்லது. ஒரு ஜாலி தான். என்டர்டைன்மெண்ட்ங்கிறது ஜாலி தானே. கோயிலுக்கு வந்தோம், ஜோலகருது வாங்கி சாப்பிட்டோமா, தூரி ஆடினோமா, குடும்பத்தோட கோயிலுக்கு போயிட்டு வந்தோமா, அப்படி ஜாலியா இருக்கு. குதிரையெல்லாம் சுற்றி பார்த்தீங்களா? நீங்கள் சுற்றி பார்த்துருக்குறோம், எல்லாத்தையும் எடுத்துருக்குறோம். தூரி கடைக்கு இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்னும் 5 நாளும் வரோம். கண்டிப்பாக வாங்க. ஃபுல்லாகவே வந்து பார்ப்போம். எல்லாம் மக்கள்லாம் வவால் மாதிரி தொங்குறதையும் எடுப்போம். எந்த வருஷமும் வவால் மாதிரிலாம் தொங்க மாட்டாங்க சார். நல்ல சீட்டில் அழகாக உட்காந்துருவாங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. சரிங்க. ஆண்ட முன்னேதில் நல்லபடியாக நடக்கட்டும். எல்லாம் நல்லதே நடக்கட்டும். ஓகே. போன வருஷம் பார்த்த வவால் தூரி தான் இங்கே இருக்குது பாருங்க. ரேஞ்சரு இதே போல் நிறையா தூரி இருக்குது. எல்லாத்தையுமே வந்து பார்ப்போம். ஹாய் ஹாய். நல்லா இருக்கா? கார் சூப்பராக ஓட்டுறீங்களா? சரி ஓகே பாய். ஓகே சரி நீங்கள் கார் ஓட்டுங்க. அதாவது வந்துட்டு பெண்கள் வந்து இங்கே வரும்போது எந்தெந்த கடையை வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் பார்க்குறது இந்த ஜும்கா. வாங்குறமோ இல்லையோ சும்மாவது நின்று பார்ப்போம். பட் கூட வரவால் பொறுமையாக வரணும், பறக்கக்கூடாது. இங்கே வாங்குறனோ இல்லையோ ஒரு கலெக்ஷன் எனக்கு நின்று பார்க்க ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். மெயினாக இது ரெண்டும். அப்புறம் 50% வந்து இந்த மாதிரி அக்சரிஸ் ஷாப்பிங் பண்ணுவோம். 50% வந்து நல்லா வயதுக்கு சாப்பிட்டு வந்துடுவோம். வா ஒன்று அவங்க ஷாப் ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்கும்போது எல்லாத்தையும் அள்ளி போட்டு போகணும்னு தோணுது. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? பொள்ளாச்சிலேருந்து வரீங்க. ஓகேங்கண்ணா. பேக்கோட ப்ரைஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. உங்கள் பேக் ப்ரைஸ்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். பேக் வந்து ஸ்டார்டிங் ரேட்டு 200 ரூபாய். 150 ரூபாயில இருக்குது. 150, 200, 250, 300 ரூபா வரைக்கும். இந்த கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக வருதுங்க. இது எவ்வளோ? 300 ரூபா தான் வருதா? அந்த ஹேண்ட்பேக்ஸில் 200. இது இந்த சின்ன பேக்கில் பார்த்தீங்கன்னா 150. ஓகேங்க. எல்லாமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் தானே? இல்லை நிறைய எடுத்தோம்னா குறைப்பீங்களா? அந்த மாதிரி ஃபிக்ஸட் ப்ரைஸ். ஓகேங்களா. ஹாய் ஹலோ மை டியர் மக்களே. கிட்டத்தட்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி சும்மா ஒரு முன்னோட்டமாக வந்து நிறைய விஷயத்த பார்த்துருந்தோம். குதிரை சந்தை, மாட்டு சந்தை, அப்புறம் தூரி கடை எல்லாத்தையுமே பார்த்துருந்தோம். போன வருஷம் வந்திருந்த அந்த வவால் தூரி அதெல்லாமே வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாத்தையுமே வந்துட்டு நோம்பியப்போ பார்ப்போம். நிறையா விஷயங்கள் இன்னுமே வந்து தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது விஷயத்தை தெரிஞ்சுப்போம். மறக்காமல் நம்ம சேனல் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. இன்றைக்கி நம்ம கூட மஞ்சு வந்திருந்தாங்க. அவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் கேட்டுப்போம். ஸோ ஹே மக்கள், ஆக்சுவலாக இவர் வந்து ஃபஸ்ட்டு ஷாப்பிங் விலாகுன்னு சொன்னேன். நான் முன்னாடி இருக்க அந்த கடை மட்டும் தான் கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு பேக்கெல்லாம் தூக்கிட்டு அமௌண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். பட் அங்கே உள்ள ஒரு சில மாடல்லாம் வித்தியாசமாக இருந்தது. அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கும்போதே எப்படி சொல்கிறது, ரொம்ப அதிசயமாக இருந்தது. மறக்காமல் நீங்களும் வந்து விசிட் பண்ணி ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா இதோட சிறப்பம்சங்கள் என்னன்னு கேட்டு நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. உள்ளே போகாமல் இருக்காதுங்க. மறக்காமல் வந்து நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள். பாய் பாய். இன்னும் இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு வேறு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.